வணக்கம். இன்றைய சிந்தனை. தினம் ஒரு சிந்தனை சொன்னாக்கா நாங்களாம் கேட்டுருவோமா? கேட்க மாட்டோம். கேட்க வேண்டாம், கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. கவனிக்கலாம்ல. காதில் சிலது அப்படியே போட்டு வச்சுக்கணும். எல்லாமே அப்படியே உடனே நமக்கு நன்மைகளை தந்து விடாது. சில சொற்கள் நம் மனதில் பதியும். அந்த பதிவு எப்பொழுது வெளிப்பட வேண்டுமோ அப்பொழுது வெளிப்படும் பயனை கொடுக்கும். அதுக்காக தான் இது. அப்படியே நான் சொன்னோடனே எல்லாரும் கேட்டு துறவியாக போகிறது, அப்படியே அன்பாக பேசுறது, இதெல்லாம் நடக்கும்னா நடக்கவே நடக்காதுன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பலரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கை மிக மயமானதாக வானவில்லை போல் இருக்க வேண்டும். வானவில் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்ன நடக்கும்? சீக்கிரமாக மறைந்து விடும். அப்படி பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் வேணும். எனக்கு இல்லைன்னே இருக்கக்கூடாது. சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு மனசில் இருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். துன்பமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் நான் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக நினைக்கிறோம், என்னையும் சேர்த்து தான். அப்போ நன்மைகளே வந்திருந்தா அப்போ துன்பங்கிறது என்ன? அது என்னதாங்க? இனிப்பே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா திகட்டும். கசப்புன்னா என்னங்கிறதாவது நமக்கு தெரியணும்ல. புளிப்புன்னா என்னன்னு அந்த சுவைகளை உணர வேண்டும்ல. அப்போ வாழ்வின் சுவைகள் எத்தனையோ இருக்கிறது, அதை நாம் சுவைத்து பார்க்க வேண்டுமே. அப்படியே சந்தோஷமாக வெறும் செல்வத்தை வச்சுக்கிட்டு கொண்டாட்டிட்டுனா கொஞ்சம் நாள் அதுவே போர் அடிச்சிடும். ஆக அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது. வண்ணமயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த எண்ணத்தை நாம் கைவிட வேண்டும். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் கூட சிரித்த முகத்தோடு, கஷ்டம் தானே, இதை நான் எளிமையாக கடந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கடந்துட்டோன்னா நாம் தான் வெற்றியாளர். ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு ஆக்சிடெண்ட். ஒன்றும் இல்லை, ஆக்சிடெண்ட்டே எல்லாருக்கும் ஆகுது. என்ன பண்ண முடியும்? அதை கடந்து அதுலேருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வந்துடணும் உடனே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக வாழ்க்கை வெறும் வண்ணமயமாக இருக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். உங்கள் எண்ணங்களை மேம்படுத்துங்கள். வண்ணமயம் தானாக சேரும். இதுதான் என்னுடைய இன்றைய செய்தி. சரி, இன்றைய செய்தியெல்லாம் நம்ம கேட்டாச்சு இல்லையா? சில சமயம் என்னென்னா, இந்த ஒன்றும் தெரியாத சில பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சபையில் பார்த்தோன்னா அவங்க தான் முன்னால் முந்திரி கொட்டத்தனமாக எலி குஞ்சு மாதிரி இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எலி ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும், எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அவங்க ஒரு சபையில் நம்மளை தான் எல்லாரும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறு. அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் ஓடி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வந்தவங்க போனவங்க நின்றவங்க உட்காந்தவங்க தூங்கினவங்க எல்லார்கிட்டையும் போய் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. லோடன்னு பேசுவாங்க. அவர்கள் சில்லறை நாணயங்களை போன்றவர்கள். சில்லறை எப்படி இருக்கும்? கலகலன்னு சத்தம் போடும். அழகான சத்தம் தான், ஆனால் எவ்வளோ நேரம் கேட்க முடியும்? அப்போது தம்மால் எதையும் செய்ய முடியாது என்பவர்கள் மற்றவர்களை ஈர்ப்பதற்காக சில்லறை நாணயங்களைப் போல ஒலி எழுப்பி அவர்களுடைய கவனங்களை தன்பால் இழுப்பார்கள். அதே சமயம் ஆழ்ந்து அறிந்த அறிவுசால் பெருமக்கள் அமைதியாக இருப்பார்கள். தம்முடைய அறிவை ஒருபோதும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். அதை தான் என்ன சொல்கிறாங்க? குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் இந்த செய்திகளோடு நான் விடைபெறுகிறேன். நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி மக்களே.